வைகோ அவர்களை சீமான் சந்தித்தார். ஆமா, நான் ஏதாவது ஆமா. எதிர்த்தா பேசுனேனா? ஏன்னா அது இயல்பாக நடந்தது. ஒரு கூட்டத்துக்கு போறாங்க, அந்த கூட்டத்துக்கு அவர் வராரு. நான் அதை போய் விமர்சிச்சேனா? எங்கேயாவது விமர்சிச்சிருக்கேனா? ஏன்னா வைகோவை போய் சந்திக்கணும் அப்படின்ட்டு போல. நலம் விசாரிக்க போனாரு வைகோ வீட்டுக்கு, அது வேற. அது வேற. மருத்துவமனைக்கு. மருத்துவமனைக்கு போனாரு, அது வேற. ஆனா வைகோவும் இவரும் ஒண்ணா நின்னு ஒரு பிரஸ் மீட் குடுத்தாங்கல்ல பசும்பொன்ல. அது வந்து இயல்பாக நடந்தது. அதெல்லாம் நம்ம விமர்சிக்க முடியல. விமர்சிக்க கூடாது. ஆனா அப்படி வைகோவோட அவர் பிரஸ் மீட் குடுக்கும் பொழுது வைகோ கூட வந்தவரோட வேர்வையை தொடச்சு விடுறாரு சீமான். நீங்க பாத்தீங்களா இந்த சீன்லாம்? இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு அதிருப்தி வருகிறது நாம் தமிழரின் மீது. இது என்ன? அடுத்து வைகோவோட கையில போயிட்டு அதாவது அந்த ஒரு வடிவேலு ஒரு படத்துல வந்து இந்த கையை காலா நினைச்சு கும்பிடுறேன்னு ஒரு மாதிரி ஒரு உடல் மொழி பண்ணுவாப்புல. அந்த பார்த்திபனுக்கும் வடிவேலுக்கும் ஒரு காமெடி வரும். ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? அந்த இதுல நல்ல சீன். அந்த ஒரு துபாய்க்கு போயிட்டு அவர் ரிட்டர்ன் படம். அதுல வந்து இந்த கையை காலா நினைச்சு கும்பிடுறேன் ஒரு மாதிரி ஒரு இது பண்ணுவார்ல, அதை தான் பண்றாரு சீமான். இதை பார்க்கும் பொழுது அதிருப்தி வருமா வராதா? இதுல வேற ஒரு ராசி ஒண்ணு இருக்கு. வைகோ ராசின்னு ஒரு ராசி. அது நிறைய பேருக்கு தெரியும். வைகோ எந்தெந்த தேர்தலில் யாரோடலாம் போட்டோ எடுக்கிறாரோ, யாருக்கெல்லாம் சப்போர்ட்டா பேசுறாரோ அந்த கட்சியெல்லாம் காணாமே போயிருக்கு. வைகோ ராசி அது பேரு. போன தேர்தல் வச்சு கலாச்சிக்கிட்டு இருந்தோம், சிரிச்சிட்டு இருந்தோம். வைகோ யாரோடலாம் போட்டோ எடுக்கிறாரோ அவங்க எல்லாம் வந்து டமால் டுமில்னு போயிட்டு இருந்தாங்க. இப்ப போயிட்டு சீமானோட நின்று போட்டோ எடுத்துட்டு வராரு. நான் சொல்றேன், இதெல்லாம் சரியில்லைன்றீங்க. அது இதெல்லாம் பாருங்க, ராசி இது ஜோசியக்காரர்கிட்ட போய் கேட்டு வேணா பாருங்க. இது வரைக்கும் வைகோ யாரோடலாம் போய் நின்றுருக்காரோ, சரி, அவங்க விஜயகாந்தோட போய் நின்னாரு, விஜயகாந்தோட அரசியல் படுத்துருச்சு. சரி, யாரோடலாம் விரும்பினாரோ அவங்க எல்லாரோட அரசியலும் படுத்து. இல்ல ஐபிச்ல டிஎம்கே எதிர்ப்பு இருக்கும் நாம் தமிழர். நீங்க வேணா பார்க்க தான் போறீங்க வர்ற நாட்கள்ல. திமுகவை எதிர்த்து திமுகவுடைய வாக்குகளை உடைத்து அதன் மூலம், அதாவது திமுக வாக்குல, அதாவது திமுக எதிர்ப்பு வாக்குகளை உடைத்து நம்மளோட வாக்குல அவங்க கணிசமான வளர்ச்சியை காட்டட்டும். அதுல எனக்கு மாற்று கருத்தே இல்லை. ஆனா வேணா உங்களோட தேர்தல் வளர்ச்சிக்கு, அதாவது உங்களுடைய எப்படி சொல்றது, உங்க வாக்கு வளர்ச்சிக்கு நீங்க அதை பயன்படுத்திக்கலாம். பாருங்க, போன முறை இவ்வளோ சதவீத வாக்குகள் வாங்கணும், இந்த முறை நாங்க இவ்வளோ சதவீத வாக்குகள் வாங்கியிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி அதுல ஒரு வளர்ச்சியும் கூட நீங்க காட்டலாம், முயற்சி பண்ணலாம். திமுகவை வீழ்த்த முடியாது.